இது எப்படி பாசிபிள்ன்னு யோசிக்க வைக்கிற 5 வித்தியாசமான நம்பவே முடியாத ஹோட்டல்ஸ். குளோத்திங் ஆப்ஷனல் ஹோட்டல். இந்த ஹோட்டல்ல நீங்க விரும்பின ட்ரெஸ் போடுன்னு ஒரு போர்ட் வச்சது தான் வச்சாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு இது பிடிச்சு போய், அங்க எல்லாருமே ட்ரெஸ் இல்லாம ஹோட்டலுக்கு வரவழைக்கிட்டாங்க. ஆனா எல்லாரும் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு, அங்க வேலை செய்ற ஸ்டாஃபும் சரி, வெயிட்டர்ஸும் சரி ட்ரெஸ் போட மாட்டாங்க. ட்ரெஸ் பத்தின ரூல்ஸ் எதுவும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா, அது இங்க மீறப்படும். ஆனா இங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறது, ஒருத்தர் பாடிய பத்தி கேலி பண்றது, இது எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதுல கண்டிப்பா இருப்பாங்களாம். அப்படி மீறி ஃபோட்டோஸ், வீடியோ எடுத்து அவங்கள ஹோட்டல விட்டு வெளிய அனுப்பிடுவாங்களாம். ஆனா நீங்க ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா, உங்கள தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பிரிசன் ரெஸ்டாரண்ட். இங்க நீங்க போனீங்கன்னா, ஜெயில் கைதி மாதிரி தான் நடத்துவாங்க. கையில விலங்க மாட்டி கூட்டிட்டு போய் கூண்டுல அடைச்சிடுவாங்க. இங்க சாப்பாடு கூட ஜெயில் கம்பிகள் வழியா ஒரு கைதிக்கு எப்படி குடுக்குறாங்களோ, அதே மாரி தான் குடுப்பாங்களாம். இங்க வேலை செய்றவங்களும் சரி, காவலர்கள் போடுற ட்ரெஸ்ஸ தான் போடுறாங்க. லைக் கூட ஜெயில்ல இருக்கிற மாதிரி செட் பண்ணி ஒரு நல்ல அனுபவத்த குடுக்குறாங்க. ஜெயில் அனுபவத்த ஒரு தடவையாவது பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த ஹோட்டல்ல போய் செக் பண்ணி பாருங்க. மாடர்ன் டாய்லெட் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நுழைஞ்சாலே டாய்லெட்டுக்கு நுழையிற மாரி தான் இருக்குமாம். சேர்ல இருந்து சாப்பிடுற பிளேட்ல இருந்து எல்லாமே டாய்லெட் மாரி தான் இருக்கும். அப்ப சாப்பிடுற சாப்பாடு மட்டும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதேதான். நீங்க நினைக்கிற மாரி தான் இருக்கும். நீங்க ஏதாச்சும் ஆர்டர் பண்ணினா, அதுவும் சிறுநீர் கழிக்கிற தொட்டியில மாரி தான் வரும். இந்த அரிய கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சவர் மிஞ்சி, காட்டுள்ள ஒரு ரோபோ மலத்துடன் விளையாடுறதையும், அதை ஒரு குச்சியில சுழற்றுவதையும் பார்த்துட்டு இத தொடங்கியிருக்கிறார். இந்த டாய்லெட்ல குந்தறதுக்கு பலர் வாரதால, இதுக்கு இப்ப பிரான்ச் வேற இருக்கு. அண்டர் சீ ரெசார்ட். முழுக்க கண்ணாடியால உருவாக்கப்பட்ட உலகின் முதலாவது அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட் கடலுக்கு அடியில் 5 மீட்டர் ஆழத்துல மாலதீவுல இருக்கு. பவளப்பாறைகளை பார்க்கறது மட்டும் இல்லாம சுத்தி நீந்துற மீன் கூட்டத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே சாப்பாட்டையும் ருசிக்கலாம். நீருக்கு அடியிலேயே படுக்கறை இருக்கு. நைட்டில தூங்கும் போது மீன் உங்க பக்கத்திலே வந்து நீந்தி போகும். இந்த அனுபவம் வேணும்னா நீங்க போக வேண்டியது மாலதீவுக்கு. ஹாஸ்பிட்டல் ரெஸ்டாரண்ட். வருத்தம்னா மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போகணுமா என்ன? சாப்பிடவும் போகலாம். இங்க உள்ள போனதும் டாக்டரும் நர்ஸும் தான் வரவேற்பாங்க. இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக இல்ல, சாப்பாடு போடுறதுக்காக. இங்க இருக்கணும்னா ஆப்ரேஷன் டேபிள்ல தான் இருக்கணும். கத்தி, ஸ்பூன்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற மாரி தான் இருக்குமா. ஏன் குடிக்கணும்னு சொன்னா சிரிஞ்ச் ஷேப்ல இருக்கிற பாட்டில்ஸ்லயும், ஐவி ஸ்டாண்ட்ஸ்லயும் தான் வரும். சிவர்லைல எக்ஸ்ரே கதிர்கள் இருக்கும். இதய துடிப்பு மானிட்டர்கள் பீப் பீப்ன்னு கத்திட்டே இருக்குமாம். இங்க இருக்கிற உண்மையான ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்த குடுக்கும். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பயம் போகணும்னா இங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் சுஷி ரெஸ்டாரண்ட். இந்த ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணினா ஃபுட் வரும். தட்டுல இல்ல. ஒரு அழகான பெண்ணோட பாடியில. அந்த பெண் ட்ரெஸ் எதுவுமே போடாது. அதுக்காக டச் பண்றது, கேவலமா கதைக்கிறதோ கூடாது. அப்படி கதைச்சீங்கன்னா வெளியில தூக்கி போட்டுருவாங்க. இதுல உணவ சாப்பிடும்போது உடல அசையாம வச்சிருக்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்பெஷல் பயிற்சியும் குடுத்துருக்காங்க. நீங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவங்க அசையாம இருக்கணும். வேற வழியே கிடையாது. இங்க மக்கள் படையெடுத்து வர்றாங்களா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட. சாப்பாட்ட மட்டும்.